இல்லை மணி கொஞ்சம் பின்னால் வர நடைபெற இருக்கின்ற சண்முகம் பகுதி கூட்டத்திற்கு தலைமை தாங்கின்ற சண்முகம் பகுதியுடைய அமைச்சர் அவர்களே, இங்கே நாம் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற அதை முன்னிட்டு காலையில் நடைபெற்ற மாநகரத்தினுடைய கூட்டத்திலே நம்முடைய அமைச்சர் கூட்டத்தை ஒருங்கிணைக்க வந்தவர்கள் நம்முடைய மாநகரத்தில் ஆட்சியர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அண்ணாச்சி கோட்டாளர் மண்டல கைதி திருமதி கலைச்செல்வி அவர்களே, திருமதி அன்னலட்சுமி அவர்களே, அவருக்கு எப்படியெல்லாம் நாம் வரவேற்பு அளித்திட வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. நம்முடைய வருகின்ற 29-30ஆம் தேதி நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியார் அவர்கள் நம்முடைய மாநகரத்தில் புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வருகிறார்கள். நம்முடைய பகுதியில் உள்ள இளைஞர்களுக்காக, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக, குறிப்பாக ஐடி படித்த ஐடி ஃபீல்டில் பயிற்சி நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த திறமை வாய்ந்த இளைஞர்களுக்காக மினி டைட்டில் பார்த்து நம்முடைய நகருக்காக தந்தார்கள். அதனுடைய கட்டிட பணியெல்லாம் முடிவிட்டு இப்பொழுது கம்பெனிகள்லாம் அதில் அவருடைய பணியை தொடங்க வைக்கிறார்கள். அவங்க அந்த ஒரு புதிய நியோ டைட்டில் பார்க், அதாவது மினி டைட்டில் பார்க்கை தொடங்குவது 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நம்ம முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார்கள். நம்முடைய பகுதி மட்டும் தூத்துக்குடி மட்டும் இல்லை, தூத்துக்குடி சுற்றியுள்ள பகுதியில் உள்ள அத்துணை இளைஞர்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு தரக்கூடியதாக அந்த டைட்டில் பார்க் அமையும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடுகளே. ஆகவே நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக முதலமைச்சர் உருவாக்கி தந்த ஒரு நிறுவனம் 29ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. அதுபோல அடுத்ததாக அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் புதுமைப்பெண் திட்டம், முதலில் புதுமைப்பெண் திட்டம் என்பது கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கு திட்டம். அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். பின்பு அது இன்னைக்கு நாளை அந்த வருகின்ற 30ஆம் தேதி எல்லாரும் கேட்டுருக்காங்க, நீங்க அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தீங்க, அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்ச பிள்ளைகள் கிடைக்கலன்னு சொல்லி கோரிக்கை வைத்த போது அதையும் முதலமைச்சர் தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார். அதன்படி வருகின்ற 30ஆம் தேதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படித்த மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் ஒரு உதவித்தொகை. எதற்காகனா ஒரு கைடு வாங்குறதுக்கு, ஒரு டியூஷன் படிக்கிறதுக்கு, ஒரு புக் வாங்குறதுக்கு, இல்லை ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்று அந்த தாய்மார்களுக்கும் ஒரு சுமையை கொண்டு குறைச்சத மாதிரி இருக்கும். பிள்ளைகளையும் நம்ம கல்லூரிக்கு நம்ம பெண் குழந்தை தொடங்கி வைப்பதற்காக வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது அந்த பிள்ளைங்க அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக, கல்விக்காக, உயர்கல்வி படிப்பதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த ஒரு திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அதுபோல கட்சி நிர்வாகிகளை நம்முடைய முதலமைச்சரோடு சந்திக்க உள்ளார்கள். அவர் 3 நிகழ்ச்சிக்காக 29 மாலை 4 மணி அளவில் டைட்டில் பார்க் திறப்பு விழா, பின்பு 5 மணிக்கு கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம், அதற்கு 30ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நம்முடைய புதுமைப்பெண் திட்ட தொடக்க நிகழ்ச்சி காமராஜர் கல்லூரியில் இவ்வாறு நடைபெறுகிறது. அந்த நம்முடைய தமிழகத்திற்காக காப்பாற்றப்பட்டது அந்த தண்ணீரில் உலக தண்ணீர் தான் நடந்து வந்தால் இன்னைக்கு அந்த அம்பேத்கர் நல்ல பாதிப்பில்லை. இவ்வாறு நம்முடைய 15, 16, 17, 18 இந்த 4 வார்டு 2வது வார்டு, இந்த வார்டுகள் தான் அதிக
பாத்தீங்கன்னா தமிழ் வழி படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். அதே போல முதல் தலைமுறை பட்டதாரிக்கும் இடஒதுக்கீடு இருக்கு, முன்னுரிமை இருக்கு, வேலை வாய்ப்பு. ஆதரவற்ற விதவைகளுக்கும் முன்னுரிமை இருக்கு. ஆக இந்த மாதிரி எதற்காக நம்முடைய தமிழ் வழி படிச்சவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளாக நம்ம வேலை வாய்ப்பை முன்னுரிமை கொடுக்கும்போது எளிதாக நம்முடைய இளைஞர்கள் எந்த ஒரு இது வரைக்கும் இப்பதான் அவங்க டிகிரியே படிச்சிருப்பான், அவங்களுக்கு கூட அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அது போல டிஎன்பிசி, டிஆர்பி, ரேஷன் கடை இருந்தாலும் எல்லாமே பரீட்சை வச்சு தகுதியுள்ள நபர்களாக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு முதலமைச்சர்கள் இளைஞருக்கு வேலை கொடுக்கிறாரு. தனியார் டைட்டில் பாஸ் மாதிரி நிறுவனம் மூலம் தனியார் நிறுவனத்திலும் நம்ம இளைஞருக்கு வேலை பெற்று தருகிறார்கள். தமிழகமும் 2030 1 ட்ரில்லியன் எக்கனாமி அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக எல்லா பெண்களையும் தொழில் முனைவோராக்கணும், துப்புரவு பணியாளர்களை தொழில் முனைவோராக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வாய்ப்பு கிடைக்காத பெண்கள் போன்ற எல்லாருக்குமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. திருப்பி படித்தாங்க எல்லா பெண்களும் முன்னேற முடியும். அவங்க அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதிகள் நம்ம தயாரிக்கிற பொருளை விற்பனை செய்வதற்கும் ஏற்பாடு செய்துள்ளார். இவ்வாறு முதலமைச்சர் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லா தரப்பினருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார்கள். ஆக அதையெல்லாம் நாம் வீடு வீடாக சொல்லுவோம், ஒவ்வொரு மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். அதை நாம் அதிக அளவு வாக்குகளை திமுக பெற்றுத்தரக்கூடிய அளவில் நாம் பணியாற்றிடுவோம். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள அந்த இலக்கான 200 தொகுதிகள் குறைவானது, அதாவது மினிமம் தான் 200, குறைந்தபட்சம் தான் 200, 234 தான் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னார். ஆக அந்த அளவுக்கு நாம் இலக்காக வைத்து நாம் பணியாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு பெருந்திரள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்துள்ள அத்துணை சகோதர